சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இருபுறமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரமுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பால கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கும் வேட்பாளர்களுக்கும் போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேரு எம்எல்ஏ அவர்கள் கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு அவர்கள், தொடர்ந்து மக்கள் பணி மீதும் மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்றும் உறுதியளித்தார்.